அதாங்க தேர்தல் முடிஞ்சு 4ஆம் தேதி அன்னைக்கு ரிசல்ட் தெரிய போகுது. ம். எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சியினுடைய மோசடிகள், இந்த இந்த கவர்மெண்ட், இந்த ஸ்டாலினுடைய கவர்மெண்ட் எந்த அளவுக்கு தமிழ்நாட்டை பின்னோக்கி இழுத்துட்டு போயிருக்கு, ம். எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஆட்சியை கொடுத்திருக்குங்கிறத பிரச்சாரத்துல மக்கள்கிட்ட வச்சிருக்கிறோம். ம். அதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடைக்கும் அப்படிங்கறத நாங்க எதிர்பார்க்கிறோம். ம். கட்டாயமாக என்னுடைய நம்பிக்கை நாங்க ஒரு பெருவாரியான இடங்கள்ல வெற்றி பெற்று ம். ஒரு பெரிய ஸ்வீப் வருங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு, நம்பிக்கை. அப்படி நாங்கள் ஆட்சி அமைக்கிற பட்சத்துல இந்த ஆட்சியில இருந்து இந்த குறைகளை எல்லாம் அகற்றி நாங்கள் ஒரு நல்லாட்சியை கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை எங்களுடைய பொதுச் செயலாளர் செய்வார். ஒரு நல்லாட்சி நடக்கும். ஒருவேளை அது தவறி போகிற பட்சத்துல ஒரு தீர்க்கமான ஒரு நல்ல எதிர்க்கட்சியாக நாங்கள் செயல்படுவோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு நல்ல எதிர்க்கட்சியை செயல்படுவோம். எங்களுக்கு அதுல பிரச்சனை இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் தேர்தல்ங்கிறது மக்களுக்கு நாங்கள் பணி செய்து கொண்டே இருக்கிறோம். அதுல ஒரு இடத்துல இந்த தேர்தல் எடுக்கிறதுக்காக நடக்கிற இந்த தேர்தல்ங்கிறது ஒரு பார்ட்டு தான். தேர்தலே அரசியல் கிடையாது. எனவே எங்களுடைய பயணம்ங்கிறது அது தொடர்ந்து நடக்கும். ஒரு கமா போட்டு எதிர்கட்சி ஆனா கூடன்னு சொல்றீங்களே, அதுல ஏதாவது நம்பிக்கை குறைவு புரிஞ்சுக்கலாமா இல்ல எப்படி? நான் தான் சொல்றேன், நான் எந்த கருத்து கணிப்பையும் நம்புறது இல்லை, என்னுடைய கணிப்பையும் நம்ம நம்புறது இல்லை. சரிதானுங்களா? என்ன வேணா வரட்டும், பெட்டி திறந்தா தானே தெரியும். நான் எனக்கு மனசுக்குள்ள தோணிட்டு இருக்கிற விஷயம் கட்டாயமா நம்ம ஸ்வீப் வருங்கிறதா நான் பார்த்ததுல இருந்து எனக்கு புரியுது. ஆனா நான் எங்க கட்சிக்கு மட்டும் தானே பிரச்சாரம் பண்ணிட்டு மாநிலம் முழுக்க சுத்தினேன். அதனால இப்ப எனக்கு அப்படின்னு கூட தெரியல. அதனால எந்த நாங்க அதிமுக வெல்லாதுன்னு சொன்ன அந்த கருத்து கணிப்புகள் நான் எப்படி நம்பலையோ, அதுபோல அதிமுக வெல்லுங்கிற கருத்து கணிப்பை நான் அதீதமா நம்ப தயாரா. அதனால வரட்டுமே. இப்ப ஒன்னும் தேர்தல் முடிஞ்சிருச்சு, நீ இதை பத்தி நம்ம ரொம்ப செயற்கையாக அதை விவாதிச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். கட்டாயமா அது வர்ற முடிவுகளை ஏற்று செய்யலாம். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களுக்கான இயக்கம், எங்கள் பொதுச் செயலாளரை பொறுத்த வரைக்கும் ஒரு மக்களுக்கான தலைவர். எனவே அது மக்கள் பணி தொடர்ந்து நடக்கும். ஆட்சியில் இருந்து செய்யறோமா அல்லது எதிர்கட்சியா இருந்து செய்யறோமா அப்படிங்கிறது தான் அதுல இருக்கிற விஷயம். அது 4ஆம் தேதி தெரிய போகுது. உறுதியாக ஆட்சியில இருந்து செய்வோம் நான் நம்புறேன். அவ்வளவு. அதே மாதிரி அண்ணன் சொல்லி பேசினாங்க, இன்னும் அண்ணன் தேர்தல் முடியலன்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அட்டாக்குது சூர்யா வெற்றி கொண்ட அண்ணன். அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்துட்டு இருந்தா ஒரு பிரச்சனையும் இல்லாம போயிருக்கும். இப்ப அதை பண்ணா முட்டு நம்மளை துன்பத்தை விடுறாங்க திமுகல. அவர் ஏதோ பேசிட்டு இருந்தாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டிவியில காட்டிடுவேன்னு சொன்னாரு. ஒரு தலைவர் ஒரு கட்சி விட்டு நீக்கி இருக்கிறோம், எதுக்காக நீக்கி இருக்கிறோங்கிற காரணங்கள் இருக்குது. அது அரசியலுக்கு அப்பாற்பட்டு அதெல்லாம் போக வேண்டாம்ங்கிறது அப்படி சொன்னாரு. நீங்க சும்மா பால்டாயில்னு சொன்னாவே பதறி ஓடி போயிடுறாங்க சில பேர் எல்லாம். இப்ப அண்ணன் சூரிய வெற்றி கொண்டான்னு போட்டவங்க அவங்கள பத்தி தான் கவலைப்படணும். என்ன பால்டாயில் எதுக்கு குடிச்சாங்க, என்ன அவர்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு. அதே மாதிரி தாவேக்காவை பத்தி குறிப்பிடுற போது என்ன சூர்யா வெற்றி கொண்டான்னு சொல்றாரு, ஒன்னும் தத்துவம் இல்ல, பெரியாரை தெரியுமாங்கிறாரு. பெரியாருமே சமூக நீதினா என்னன்னு எனக்கு தெரியாதுன்னு 40 வயசுல சொன்னவர் உதயநிதி. அவரே பேட்டி கொடுத்திருக்கிறாரு. சரிதானுங்களா? இவரு அவங்கள பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறது திமுக வழக்கமா செய்யற வேலைதான். எனவே சரி பரவாயில்ல, தேர்தல் முடிஞ்சு போச்சு. இனி போய் அண்ணன் சூரியன் நம்ம மன புண்பட வைக்க வேண்டாம் நான் நினைக்கிறேன். என்னுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் சொல்றேன். 4ஆம் தேதி வரைக்கும் எங்க ப்ரொஃபஸருக்கு என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ இன்னைக்கு திண்ணூறு பூசிட்டோங்கிற ஒரே காரணத்துக்காக எல்லா உண்மையும் போட்டீங்க. எனக்கு அதிமுக ஆட்சிக்கு வரும் நம்பிக்கை இல்லை, அது எதிர்கட்சியாவே இருக்கட்டும், நான் ரெடி. ஓனர் விளக்கம் கொடுத்தாரு. எல்லாமே தேர்தல் பிரச்சாரத்துல எவ்வளவு பெருமையா பேசினாரு. நான் ஓப்பன்ல சொன்னாரு, கொரோனாவில அப்படியே போயிருக்க வேண்டியதானே. அவர் என்ன விட்டாரு, மேல மோடி கீழே எடப்பாடி, டெய்லி ஒரு டெட் பாடி மாதிரியே பேசினாரு. இல்ல திரு சூர்யா, இல்ல திரு சூர்யா வச்சுக்கொண்டான் வார்த்தையெல்லாம் ஏன் வேண்டாம், அது தவறு இல்ல. இல்ல வேண்டாம் வேண்டாம், இல்ல அதுவும் தவறுதான். இப்ப சொன்னாரு பால்டாயில்ங்கிறத இவர் சொன்னாரு, நான் ப்ரொபசர் சொல்றேன். அதே சொன்னாரு எலெக்ஷன் சொல்றேன். அவரை அவர் ரெண்டு போயிட போறாரு. இல்ல இல்ல வேண்டாங்க, ரெண்டுமே சரி விட்டுருங்க சரி விட்டுருங்க. நான் ஆரம்பிக்கவே மாட்டேன் ப்ரொஃபசர். ஆனா ஒரு நிமிஷம் இருங்க ஒரு நிமிஷம். அண்ணன் ரொம்ப ரிலாக்ஸா நகைச்சுவை மன்னனா இருக்கிற அண்ணன் கூட பாலண்டைன்ல பதறாரு. அதே மாதிரி தாவேக்காவை பத்தி சொல்லும் போது அவங்களுக்கு புரிதல் இல்லைன்னு சொல்றேன். நீங்க நான் எவ்வளவு தெளிவா விளக்கம் சொல்றேன். தேர்தல் முடிவு வந்த பிறகு ஆளுங்கட்சி ஆகிறோம், மக்களுடைய ஒத்துக்களிலே எதிர்கட்சி ஆகிறோம். அவரோட புரிதல் எப்படி இருக்குன்னு பாருங்க. திமுக காரங்களோட புரிதல் எப்படி இருக்குங்க பிரச்சனையே. இப்ப தாவேக்காக்கு இவங்க கொடுக்கிற பேரு திமுக தான் சரியா பொருந்தும். அது இனி என்ன பண்றது? 4ஆம் தேதிக்கு பிறகு நல்லா பேசுவோம்னா அது வரைக்கும் கொஞ்சம் லீவ் எடுத்துக்கணும். 4ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லாவே பேசிடுவோம். நன்றி நன்றி நன்றி. நான் ஆளுங்கட்சியா பேசுறேன், நீங்க எதிர்கட்சியா பேசுங்க. சரி எப்படி மக்களுக்கு எங்கிருந்து வேணா சேவை செய்வோம். நன்றி நன்றி. முடிவுக்கு வரும்.